நான் அங்கே உட்காந்துருக்கல என் முகத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருந்தேன். ஏன்னு உங்களுக்கு காரணம் தெரியும். ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்தனால இல்லை, டைரக்டர் பொன்ராம் பக்கத்தில் உட்கார்ந்தனால. இதை விட பெரிய பொய்ய சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த படத்துல வந்து எனக்கு நான் ரொம்ப 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 ரசிச்சு பண்ணியிருக்கேன் இந்த கேரக்டர். இந்த கேரக்டர் என்னன்னு சொல்ல போனா, உலகத்துல மொத்தம் 600 கோடி பேர் இருக்கிறான். 600 கோடி பேர் இதுதான் கேரக்டர். ஏன்னா நம்ம இந்த பக்கம் போனான்னா போகவே விட மாட்டாங்க. கையை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்கு போகவே மாட்டோம். இந்த 4 பேர் இம்சை தாங்காம நாசமா போன ஒரு கேரக்டர் தான் இந்த கேரக்டர். எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் எல்லாருக்குமே அதுதான் பிரச்சனை. இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகவே மாட்டோம். இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வரான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவ்வளவு அழகா எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காரு டைரக்டர் பொன்ராம் அவர்கள். அந்த பொன்ராம இந்த சினிமாவுக்கு கொடுத்த அவங்களுடைய தாய் தந்தையர் இயக்குனர் ராஜேஷ் அவர்கள் 2 பேருக்கு நான் மிகப்பெரிய நன்றி கொடுத்து சொல்றேன். ஏன்னா வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் வந்து அதன் மூலமா கிடைச்சது. நான் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்ச முதல் 3 படம் வந்து சூப்பர் ஃபிளாப். நானே என்ன நடிச்சிட்டு இருக்கேன். அவர் நடிச்ச 3 படமும் சூப்பர் ஹிட். அவர் என்ன ரேஞ்சுக்கு போவார்னு யோசிச்சு பாருங்க. 3 படம். ஆனா உண்மையை சொல்றேன், அந்த அவர் நடிச்ச 3 படத்தை விட இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். டெஃபினட்டா சொல்றேன். ஏன்னா இந்த படத்துல வந்து அவ்வளவு விஷயம் இருக்குது. நான் அந்த லொகேஷன் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஏன்னா வந்து அவ்வளோ ரொம்ப கிரியேட்டிவ் சென்ஸ். அவர் சிவகார்த்திகேயனும் சரி, சூரியும் சரி, பின்னி பெடல் எடுக்கிறாங்க. நம்ம வந்து பயந்துட்டே நடிக்க வேண்டியிருக்கு. ஐயோ கொஞ்சம் ஏமாந்தா ஏறி மிதிச்சிருவாங்களே. அதாவது ஒவ்வொரு ரிஹர்சல் பார்க்கலையும் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து ரொம்ப நேக்கா வந்து போட்டு வாங்குவார் சிவகார்த்திகேயன். அவர் ஏமாத்துறதுல கில்லாடின்னு நினைக்கிறேன். அப்படியே நைஸா வந்து சார் சொல்லுங்க சிவகார்த்திகேயன், இந்த இடத்துல உங்களை பார்த்து என்னம்மா கண்ணுன்னு கேட்டுக்கலாமா? இப்படி ஒருத்தர் கேட்டா நம்ம எப்படிங்க வேண்டாங்கிறது? சரி கேளுங்க. அது இப்போ இப்படி பர்மிஷன் கேட்கறது இப்படி சரி, நம்ம அளவுக்கு அந்த ட்ரெண்ட் வராது போல் இருக்குதுன்னு நினைச்சா நம்மளோட நல்லா என்னம்மா கண்ணு அப்படின்னு நம்ம மீசையெல்லாம் தடவுறது ஷார்ட்ல கேட்கல வந்து இப்படி. சரி கேட்டு சார் சார் என்ன சொல்லுங்க சிவகார்த்தி, இந்த இடத்துல வேணும் அந்த என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு சொல்லு. இப்படியே சொல்லி ஒரு சில சார் தகடு ஷார்ட்லயே சொல்லிட்டு தகடு சொல்லாம சார் சொல்லுங்க சார் தகடு மாதிரி இப்படி பார்ப்பேன். ஏன் சார் நாங்கெல்லாம் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கப்பா, வேண்டாம் நான் கேட்கவே போறீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி அந்த இது போக இல்ல அவர் வந்து அவர் கேரியர் ரொம்ப பிரமாணமா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்றேன். எல்லா சினிமா பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அவருக்கு ஒரு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு 50-60 வருஷம் சினிமா தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்ப நம்மளுக்கு எம்ஜிஆர் சார் படம், சிவாஜி சார் படத்தை பத்தி நாங்க தெரிஞ்சு வச்சிருப்போம் இல்லையா, எங்க சீனியர் அப்படிங்கிற முறையில். இவர் அந்த இப்ப நம்ம வந்து ஒரு பாலப்பழம் படத்துல வந்து சிவாஜி சார் ஒரு விஷயம் பேசணும், இல்ல இந்த எங்க வீட்டு பிள்ளைல தலைவர் படத்தை பத்தி ஒரு மேட்டர் பேசணும்னா கூடவே அவரு சேர்ந்து உட்கார்ந்து பேசுறாரு, கூடவே அவரும் பேசுறாரு. இன்னும் தியாகராஜ பகதூர் படம், பி. சின்னப்பா காலத்து படத்தை பத்தியாவது பேசினாலும் கூட பேசுவார்னு நினைக்கிறேன். அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தெரியல. நான் பெருசா ஃபாலோ பண்ணல, அனைவரும் அவர் அதை ஃபாலோ பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து சினிமாவை வந்து கரைச்சி குடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு டயலாக் டெலிவரி அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. கூட சூரி வந்து அது இந்த பாடி லாங்குவேஜ், அந்த நக்கல், அந்த சின்ன எக்ஸ்பிரஷன் வந்து அதான் சொல்றேன். இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இருக்கிற இந்த யூத் டீம் கூட என்ன அப்படியே கூப்பிட்டு போறாங்களா அப்படிங்கிறது வந்து இந்த யூத் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு 31 வயசுல இருக்கல, எனக்கு 31 வயசு மிஸ்டர் பாரத் நடிக்கல. ரஜினி சாருக்கு வந்து மாமனாரா நடிச்சேன். அப்போ எனக்கு வெறும் 31 வயசு தான் மிஸ்டர் பாரத்ல 86ல. இப்போ சிவகார்த்திகேயனுக்கு மாமனாரா நடிச்சிட்டு இருக்கிறேன். அதை எப்படி ரசிச்சீங்களோ அதே மாதிரி இதையும் பிரமாதமா ரசிப்பீங்க, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இனி வந்து இந்த படத்தை பத்தி இப்ப பேசக்கூடாது. நம்ம படத்தை பத்தி பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. அது வந்து நீங்க படம் பாருங்க. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டே தியேட்டர்ல பார்த்தா தான் தெரியும். த்ரோட் பிக்சர் கிளாப்ஸ் வரும். மறுபடியும் இந்த டயலாக் திரும்ப கேட்கறதுக்காக ஆடியன்ஸ் ரிப்பீட் ஆடியன்ஸ் சொல்ற பாருங்க, அந்த படத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். இது சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் ஹீரோயினை பத்தி சொல்ல மறந்து பாருங்க, அங்க உட்கார்ந்துட்டு இருந்தது சந்தோஷமா இருந்ததுக்கும் டைரக்டர்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கு எந்த கிரெடிட்டுமே கொடுக்கலன்னா எப்படி
அவங்க வந்து தமிழ் தெரியாம ஒரு லாங்குவேஜ் தெரியாம, மொழி தெரியாம வேற மொழி படத்துல போய் நடிக்கிறனுடைய சிரமத்தை நான் இப்ப சமீப காலமா அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். தெலுங்கு படத்துலயும் ஹிந்தி படத்துலயும் போய் அது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது நான் முதல்ல கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். தமிழ் தெரியாம நீங்க நடிக்கிற வேலை கிண்டல் பண்ணிருப்பேன். இப்ப பண்ண முடியாது. அந்த அவஸ்தை என்னன்னு எனக்கு தெரியும். அதை அருமையா உள்வாங்கி பிரமாதமா பிராம்டிங்கே இல்லாம நடிச்சாங்க. நல்லா பிராம்டிங்கில் தான் நடிச்சுட்டு இருக்கிற தெலுங்கு ஹிந்தி படத்துலாம் அவங்க பிராம்டிங் இல்லாமையே சூப்பரா நடிக்கிறாங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.